எல்லாருக்கும் பெரிய வணக்கமுங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்த ஜோடியாக் சைக்கிள்லயே ரொம்ப யூனிக் மற்றும் ஹியூமனிடேரியன் ராசியான கும்ப ராசிக்காரர்களை பத்தி தாங்க. உங்க ராசிக்கு அதிபதி யாருன்னு தெரியும்ல? அந்த நீதியை நிலைநாட்டும் சனி பகவான் தாங்க. Aquarius is an air sign with high intelligence. கும்ப ராசிக்காரங்க நீங்க எப்பவும் ஒரு ஃபியூச்சர் திங்கிங் ஆளுங்க. மத்தவங்களுக்கு உதவணுங்கிற எண்ணம் உங்க ரத்தத்திலேயே இருக்குங்க. ஆனா பல நேரத்துல எனக்கு மட்டும் ஏன் இன்னும் செட்டில் ஆக முடியல, உடம்பு அப்பப்போ டயர்ட் ஆகுதேன்னு கவலைப்படுறீங்களா? ஆயுள் பலமும் அஷ்டலக்ஷ்மி கடாட்சமும் ஒரு சேர கிடைக்கணும்னா அதுக்கு சனி பகவானோட பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரொம்ப முக்கியமுங்க. ஒரு அழகான சிரிப்போட இன்னைக்கு இந்த 8 நிமிட கூட்டு வழிபாட்டை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா சனி பகவான் தான் ஆயுஷ்காரகா, அதாவது நம்ம ஆயுளை தீர்மானிக்கிறவரு. கும்பராசிக்கு அவர் ராசிநாதனா வரதுனால நீங்க மத்தவங்களை விட அதிகப்படியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ சுமக்க வேண்டி இருக்குங்க. வெல்த் வித்தவுட் ஹெல்த் இஸ் ஜீரோ. புரியுதுங்களா? அஷ்டலக்ஷ்மியோட அருள் வேணும்னா முதல்ல உங்ககிட்ட அந்த பொறுமையும் உழைப்பும் இருக்கணும். சாட்டர்ன் அண்ட் லக்ஷ்மி ஆர் லைக் டூ சைட்ஸ் ஆஃப் அ காயின். ஒருத்தர் உங்க கருமாவை சுத்தம் பண்ணுவாரு, இன்னொருத்தர் உங்களுக்கு செல்வத்தை கொடுப்பாங்க. இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த கூட்டு வழிபாடு உங்க உடம்புல இருக்கிற இம்யூனிட்டியை ஏத்தி உங்க வீட்டுல பணவரவ ஸ்டெடியா மாத்த போகுது. இட்ஸ் a complete package for your well-being. என்னங்க நீங்க? சில பேர் எப்ப பாரு சனி பகவான் என்ன புடிச்சு ஆட்டுறாருன்னு அழுதுகிட்டே இருப்பாங்க. சனி பகவான் ஒன்னும் உங்களை பயமுறுத்துறவர் கிடையாது. அவர் ஒரு டிவைன் ஜட்ஜ். நீங்க சுத்தமா இல்லாம சோம்பேறித்தனமா உட்காந்துக்கிட்டு மத்தவங்களை பத்தி புறம் பேசிக்கிட்டு இருந்தா அவர் கண்டிப்பா தண்டனை கொடுப்பாரு. கிளீன்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ். உங்க வீட்டை குப்பை மாதிரி வச்சுக்கிட்டு மனசுல அழுக்க வச்சுக்கிட்டு அஷ்டலக்ஷ்மி வரணும்னா எப்படி வரும்? ஸ்டாப் பிளேயிங் த விக்டிம் கார்டு. முதல்ல ஒரு ஒழுக்கமான வாழ்க்கைய வாழுங்க, நேரத்துக்கு வேலை செய்யுங்க. அப்புறம் பாருங்க சனி பகவான் உங்களை எங்கேயோ கொண்டு போய் வைப்பாருன்னு. சும்மா வாய் சவடால் பேசிக்கிட்டு இருந்தா ஒன்னும் நடக்காது. புரியுதா? சரி, இப்போ அந்த 8 நிமிட கூட்டு வழிபாட்டை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சனிக்கிழமை காலையில குளிச்சு முடிச்சுட்டு உங்க பூசை அறையில ஒரு நெய் தீபம் ஏத்துங்க. முதல் 4 நிமிஷம் சனி பகவானுக்காக ஓம் சனீஸ்வராய நமக மந்திரத்தை சொல்லுங்க. சனி பகவானுக்கு நீல நிற பூக்கள் ரொம்ப பிடிக்கும். அடுத்த 4 நிமிஷம் மகாலட்சுமிய மனசுல நினைச்சு ஓம் மகாலட்சுமிய நமகன்னு சொல்லுங்க. திஸ் இஸ் த பெர்ஃபெக்ட் சிங்க்ரனைசேஷன் ஆஃப் கர்மா அண்ட் கிரேஸ். இந்த 8 நிமிஷம் நீங்க வேற எதையும் நினைக்காம ஃபுல் ஃபோக்கஸோட பண்ணும்போது உங்க உடம்புல இருக்கிற அந்த காஸ்மிக் எனர்ஜி அப்படியே ஆக்டிவேட் ஆகும். இது உங்க ஆயுளை காக்குறதோட மட்டும் இல்லாம தடைப்பட்ட பண வரவை அப்படியே அன்லாக் பண்ணிடும் பாருங்க. சில கும்பராசிக்காரங்க இருக்காங்க, எதை சொன்னாலும் அதுல ஒரு சயின்டிபிக் ரிசர்ச் பண்ணுவாங்க. எங்க கடவுள் நம்பிக்கையில கூட லாஜிக் தேடிட்டு இருந்தா எப்படி? ஃபெய்த் பிகின்ஸ் வேர் லாஜிக் எண்ட்ஸ். ஆனா ஒன்னு சொல்லட்டுங்களா, சனி பகவான் தான் இருக்கிறதுலயே ரொம்ப லாஜிக்கல் பிளானட். நீங்க சரியா இருந்தா அவர் உங்களுக்கு வாரி வாரி வழங்குவாரு. டோன்ட் ஓவர் திங்க், ஜஸ்ட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். நீங்க ரொம்ப இன்டெலெக்சுவல் ஆளுக தான், ஒத்துக்கிறேன். ஆனா அந்த அறிவை உங்களை உயர்த்துறதுக்கு பயன்படுத்துங்க. இந்த வழிபாட்டை பண்ணும்போது வர்ற அந்த அமைதியே உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் சைன் தான். ஜஸ்ட் ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய் த டிவைன் வைப்ரேஷன். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதாவது மனசுல குற்றம் இல்லாம சுத்தமா இருக்கிறது தான் உண்மையான அறம், மத்ததெல்லாம் வெறும் ஆரவாரம் தான். கும்பராசிக்காரங்க உங்க மனசை தெளிவா வச்சுக்கிட்டு இந்த 8 நிமிட வழிபாட்டை பண்ணுங்க. உங்க ஆயுள் பலம் கூடும், அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் நிலைக்கும். சனி கொடுக்க எவன் தடுப்பான் அப்படிங்கிறது தான் பழமொழி. அதனால அவர் அருளை பெற இன்னையிலிருந்தே இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல உங்களை வந்து மீட் பண்றானுங்க. வரட்டுங்களா?